Hi viewers, welcome to my channel. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை வந்து இந்த மாதிரி லைவாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நாள் வந்து நான் ஒரு மினி விலாக் அந்த மாதிரி தான் ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருந்தேன். ஓகே, நம்மளும் வந்து இந்த மாதிரி லாங் வீடியோலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம்ன்றனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டில் என்ன வீடியோ பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்மளுடைய ப்ரௌனி தான். ஏன் இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் சீசன் தானோ இல்லை நியூ இயர் அந்த சீசன் என்னன்னு தெரியல, நான் யூடியூப் சேனல் திறந்தாலே ஃபுல்லாமே கேக் ரெசிபியாக வருது. ஸோ அதை பார்த்து கொஞ்சம் டெம்ட் ஆகிடுச்சு. நானுமே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், பட் வந்து நான் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணதில்லை. ஸோ இந்த டைம் வந்து கரெக்டாக வந்து நம்ம எப்படி ட்ரை பண்ணால் வருது அப்படிங்கிறத லைவாகவே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன். நானுமே வந்து யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்து தான் ரெசிபிலாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவங்க சொல்கிற மாதிரி நம்ம நோட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா எனக்கு கரெக்டாக வருது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ செய்ய ஆரம்பிக்கலாமா ப்ரௌனி? ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறனால நான் வந்து எல்லா திங்ஸுமே ரெடி பண்ணி வாங்கி வச்சாச்சு. ஸோ டார்க் சாக்லேட், மைதா, கோகோ பவுடர், எக்கு, அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ், பேக்கிங் பவுடர். ஸோ நம்மளுடைய ரெசிபிக்கு வந்து என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே வாங்கி வச்சாச்சு. ஸோ நம்ம ஸ்டெப் வைஸ் வந்து செய்ய ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பட்டர் வந்து நம்ம ஹோம்மேட் பட்டர் தான் ரெடியாக இருக்குது. ஓகேவா? ஸோ பட்டர் ரெடியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு போய் இது ரெண்டையும் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்குள்ளார கொஞ்சம் தண்ணி வச்சு அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சு அதுக்குள்ளார இந்த சாக்லேட்டையும் பட்டரையும் போட்டு இந்த மாதிரி மெல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம் பட்டரையும் சாக்லேட்டையும். ஸோ இந்த மாதிரி நல்லா பட்டர் பண்ணி லிக்விடாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் சாக்லேட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம கேக் மேலே வந்து டாப்பிங்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றனால கொஞ்சம் சாக்லேட் நான் பாதி எடுத்து வச்சுருக்கேன். அங்கே சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் சர்க்கரை எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் சர்க்கரையும் அதுக்கப்புறம் ஒரு 2 எக்ஸ். ஓகேவா? ஸோ 2 எக் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் சர்க்கரையும் 2 முட்டை. ஓகேவா? ஸோ 2 எக்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் ட்ரை பண்ணேன். ஸோ ட்ரை பண்ணும்போது அப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் 2 எக்குக்கு பதில் 1 எக்கு போட்டு செஞ்சுட்டேன். ஸோ எனக்கு வந்து அது கரெக்டாக வரல. ஸோ அதனால் இந்த டைம் கரெக்டாக வந்து 2 எக்கு போடலாம் அப்படின்ட்டு ஸோ 2 எக்கு போட்டு செய்கிறேன். லெட் மீ ட்ரை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எழுந்துட்டியா? தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளார நான் செஞ்சிடலான்னு பார்த்தேன். தூங்கி எந்திரிச்சிட்டான். என்ன தம்பி? கேக் வேணுமா? சரி சரி சரி. ஹாய். ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம கலந்ததுக்கப்புறம் நம்ம மாவு எல்லாத்தையும் போட வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 கப் வந்து மைதா மாவு போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கு 1/2 கப் வந்து கோகோ பவுடர். ஸோ இது ரெண்டுமே சளிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸிங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான், அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் கரெக்டாக நம்ம போட்டுட்டு எல்லாத்தையும் கலக்கணும் அப்படின்னா அந்த மாவு வந்துடும். ஓகே, நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி தான், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ டோட்டலாகவே ஒரு 10 மினிட்ஸ் தான் எடுத்துச்சு இல்லையா? இதில் வந்து நான் பட்டர் பேப்பர்லாம் யூஸ் பண்ணல. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கொஞ்சோண்டு பட்டர் எடுத்து இதில் ஃபுல்லாமே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தாலும் சாக்லேட் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நட்ஸு. ஸோ நட்ஸையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ பேட்டர்லாம் பார்க்குறதுக்கு வந்து செமையாக இருக்குது. ரிசல்ட் தான் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் இதில் வந்து மைக்ரோவேவ் ப்ளஸ் கன்வென்ஷனல் வச்சுட்டு மினிட்ஸில் 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். கேக் எப்படி வரும்? சூப்பராக
நல்லா வருமா? நல்லா வரும் தான் நானும் நினைக்கிறேன். பார்க்கலாம். அவ்வளோதான், 5 மினிட்ஸில் இது வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எஸ், ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த கேக் ஓகே, ஸோ ஒட்டவே இல்லை. அப்போ வந்து கேக் வந்து பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ எடுத்து பார்க்கலாம். இந்த மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி ப்ரௌனில் இருக்கிற அந்த ஈரப்பதம் இருக்காது, அப்படியே கேக் மாதிரி ஆயிரும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ட்ரை பண்ணேன், அப்போயும் எனக்கு இந்த மாதிரி தான் வந்தது. ஸோ ஃபைனலாக ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. ப்ரௌனியா இல்லை கேக்கான்னு தெரியல. ஸோ ஆக்சுவலாக வந்து இது கேக் மாதிரி வந்துருச்சு இல்லையா? கேக் மாதிரி. ஆக்சுவலாக டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு கேக், சாக்லேட் கேக் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. பட் என்ன, அந்த ப்ரௌனியில் இருக்க ஈரப்பதம் மட்டும் தான் இல்லை. எப்படி இருக்குது? ஸோ ஆக்சுவலாக நம்ம ஒரு டைம் பண்ணும்போது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேக் மாதிரி தான் வருது. ப்ரௌனி மாதிரி வந்து ரொம்ப மெல்ட்டிங்காக வர மாட்டேங்குது. அது ஓவனில் வைக்கிறனால அந்த மாதிரி ஆகுதான்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த இட்லி குக்கரில் வச்சு பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ட்ரை பண்ண மாதிரி ப்ரௌனியை ட்ரை பண்ணால் வருதா அப்படின்றதான் செக் பண்ணோம். ஸோ ஓரளவுக்கு வந்து எனக்கு வந்திருந்தது. மைக்ரோவேவ் யூஸ் பண்ணனால தான் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. மற்றபடி வந்து டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் நம்ம வந்து இது வாங்கி சாப்பிட்றத காட்டிலும் அந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது ஹெல்த்தியாகவும் இருக்குது, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். குவான்டிட்டியும் நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.